வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் டெக் நியூஸ். ஸோ முதல் செய்தி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ட்ரூ காலர் ஆப்பில் இருக்க கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்துட்டு இனிமேல் ஆப்பிள் ஃபோன்ஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. இது வந்துட்டு இவங்க கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது செப்டம்பர் 30 இந்த ஃபீச்சர் வந்துட்டு ஆப்பிள் ஃபோன்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ட்ரூ காலரில் இருக்க கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்துட்டு ஒர்க் ஆகும். இது எதனால் ட்ரூ காலர் வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்பிளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா மொபைலில், அது வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர். அதில் வந்துட்டு ட்ரூ காலரில் இருக்கிற அந்த வந்துட்டு கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணுறதுன்ற கொஞ்சம் கடினமான ஒரு விஷயன்ற மாதிரி ட்ரூ காலர் கம்பெனி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வந்துட்டு அவங்க மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு அவங்க தலையிடுவாங்க. அதாவது இந்த ஃபீச்சர் இருக்கக்கூடாது, இந்த ஃபீச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லுவாங்க. இது எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி மற்றும் ப்ரைவசி ரீசன்ஸ்க்காண்டி அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆப் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கே அவங்க நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ட்ரூ காலர் வந்துட்டு இந்த ஒரு ஃபீச்சரை வந்துட்டு செப்டம்பர் 30 அதுக்கப்புறமா இருக்காத மாதிரிக்கு ரிமூவ் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வந்துட்டு ட்ரூ காலர் ஆப் வந்துட்டு கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்துட்டு எப்போவுமே வச்சுருப்பாங்க. அடுத்த செய்தி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் வந்துட்டு மெட்டா ஆப் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இனிமேல் 1000 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் இனிமேல் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்துட்டு லைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புது ரூல் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கிடையாது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா ரொம்பவே வந்துட்டு லோ குவாலிட்டி கண்டென்ட்ஸ் வந்துட்டு லைவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு ரூல் வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு நம்ம டிக்டாக்ல வந்துட்டு இந்த 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் லைவ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ரூல் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. பட் டிக்டாக் வந்துட்டு நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்னும் டிக்டாக் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதே ரூல் வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராம்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே வந்துட்டு லைவ் பண்ண முடியுன்ற ஃபீச்சர் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெலிகிராமில் இருந்து நிறையா ஃபீச்சர்ஸை வந்து வாட்ஸ்அப்புக்கு காப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டிக்டாக்கை பார்த்து இன்ஸ்டாகிராமுக்கு காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆடான பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நமக்கு ஸ்டோரின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப் சாட்டில் தான் அந்த ஸ்டோரி ஃபீச்சர் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஸ்டோரி ஃபீச்சரை காப்பி பண்ணி அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த செய்தி வந்துட்டு சாட் ஜிபிடியை வந்துட்டு வாரத்துக்கு பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட வந்துட்டு போயிருக்கு. இது போன வருஷம் வந்துட்டு வாரத்துக்கு வந்துட்டு வெறும் 50 கோடி பேர் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அப்படின்னா வாரத்துக்கு 70 கோடி பேர் இப்போ சாட் ஜிபிடி வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, மாதத்துக்கு 280 கோடி பேர் வந்துட்டு சாட் ஜிபிடி ஆப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாட் ஜிபிடி ஆப்போட வந்துட்டு பாப்புலாரிட்டின்றாங்களே, பிரபலத்தன்மை, அது வந்துட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்துட்டு அதிகரிச்சிருக்கு போன வருஷத்தை விட. இது எதுக்காக வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு வந்துட்டு இந்த மார்ச் மாதத்தில் தான் வந்துட்டு இந்த ஒரு பீக் லெவலில் வந்துட்டு சாட் ஜிபிடி ஆப் வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. அதே ஸ்பெசிஃபிக்காக மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மந்த் வந்து தான் வந்துட்டு அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் அப்படின்றத வந்துட்டு சாட் ஜிபிடி வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கிப்லி ஆர்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்போது ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு அந்த டைமிங்கில் தான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாட் ஜிபிடி வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்துட்டு 4 டைம்ஸ் பாப்புலாரிட்டி வந்துட்டு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரீச் பண்ணியிருக்கு. இந்த அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 13 கோடி பேர் வந்துட்டு அந்த இமேஜ் ஜெனரேஷன்ற ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 70 கோடி இமேஜஸ் வந்துட்டு அவங்க இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் வந்துட்டு பயன்படுத்தி. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு சாட் ஜிபிடி ஆப் வந்துட்டு டெய்லி பேசிஸில் வந்துட்டு பயன்படுத்துகிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா அதை எதுக்காக பயன்படுத்துகிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். சும்மா டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கா, இல்லை இமெயில் ரைட் பண்ணுறதுக்கா, இந்த மாதிரிக்கா நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, இல்லை இமேஜ் ஜென்ரேஷன், இல்லை கூகுள் சர்ச் மாதிரிக்கா நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு இப்போது ஸ்பைக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை விட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போயிருமோன்றது தான் நிறைய பேரோட கொஸ்டின் இருக்குது. அடுத்த செய்தி, நியூக்ளியர் ரியாக்டர் இன் த மூன். ஆமாங்க, நிலாவில் வந்துட்டு அணு உலை வந்துட்டு அமெரிக்க அரசு வந்துட்டு அமைக்க போகிறாங்க. இதுக்கான முதல்
ஏவுகணை லான்ச் எப்போ பண்ண போகிறாங்கன்னா 2030 வந்துட்டு பண்ண போகிறாங்க. இதை நாசா தான் வந்துட்டு இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதை சியான் டூஃபி அப்படின்னு நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார். இப்போது அவரோட தலைமையில் தான் அந்த விஷயம்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு 2008ஆம் ஆண்டு வாக்கில் இருந்தே வந்துட்டு இந்த திட்டம் தொடர்பான செயல்பாடுகள் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போது 2030 வந்துட்டு இதற்கான முதல் லான்ச் வந்துட்டு பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதோட திட்டம் என்னென்னா, முதல் வந்துட்டு இதை 40 கிலோவாட்ஸ் வந்துட்டு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ஒரு அணு உலை அமைக்கிறதா தான் அவங்ககிட்ட ஒரு திட்டம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு 100 கிலோவாட்ஸுக்கான மின்சாரம் தயாரிக்கிற அமைப்பு கொண்ட ஒரு அணு உலை அமைக்க போகிறதா வந்துட்டு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலாவில் அமைக்க போகிற இந்த அணு உலை இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர் வந்துட்டு தான் அவங்க பயன்படுத்த போகிறாங்க. இந்த அணு உலைகளில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அணு உலைகள் வந்துட்டு இருக்குது. அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது வந்துட்டு 2 அணுக்களை வந்துட்டு சேர்க்கும் போது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு வெளிப்படும். அதை பயன்படுத்தி வந்து தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸில் வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு தயாரிப்பாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர் அப்படின்றது வந்துட்டு அணுக்களை வந்துட்டு பிளந்து 2ஆக உடைப்பாங்க. அப்படி உடைக்கும் போது வந்துட்டு அதில் இருந்து ஒரு எனர்ஜி வந்துட்டு கிடைக்கும். அதை பயன்படுத்தி தான் வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸில் வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு தயாரிப்பாங்க. இந்த அணு உலைகள் வந்துட்டு நிலப்பரப்பில் வந்துட்டு அதோட தரைக்கு கீழே தான் வந்துட்டு இதை அமைக்க போகிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அணு உலைகளில் வந்துட்டு ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸ், அதாவது அணு கதிர்வீச்சுகள் வந்துட்டு ஏற்படும். இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு நிலப்பரப்புக்கு கீழே தான் வந்துட்டு அமைக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி வந்துட்டு ChatGPTயோட சேட்ஸ்லாம் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. இது வந்துட்டு ஜூலை அப்புறம் ஆகஸ்ட் இந்த 2 மந்த்தில் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ChatGPTயோட நம்ம சேட் பண்ணுவோம் இல்லையா, இப்போது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதுக்கிட்ட கேட்போம். அது வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஒருவேளை அதை நம்ம இமெயில் ரைட் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி வந்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதோட பேசுவோம். இன்னும் சில பேர் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு ChatGPTயோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஹெல்த் விஷயங்கள்லாம் வந்துட்டு அதோட ஷேர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இது என்ன அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாஸு, அப்புறம் ட்ராவல் பிளான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ChatGPTயோட சேட் பண்ணுவோம் இல்லையா நம்ம, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. இது வந்துட்டு எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ChatGPTயில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இது எப்படின்னா, கேன் ஐ மேக் திஸ் சேட் பப்ளிக் டிஸ்கவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ப்ராம்ப்ட் மாதிரி வந்திருக்கும் போல் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாமே. இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தெரியாமல் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால தான் வந்துட்டு இப்போது அந்த சேட் லீக் ஆகிற பிரச்சனை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேட் வந்துட்டு ChatGPTயோட பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பேஜ் மாதிரி இருக்கும் போல் அது வந்துட்டு அது ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கிடுது. இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த பப்ளிக் டிஸ்கவரபிள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு லிங்க் வந்துட்டு பப்ளிக்காக டிஸ்கவரபிள் ஆகிற மாதிரிக்க ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகி க்ரியேட் ஆயிடுது. இதனால் என்ன நடக்குதுன்னு வந்துட்டால், இந்த பேஜ் நம்ம சேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஜ் வந்துட்டு ரொம்பவே பப்ளிக்காக இருக்கிறனால இதை வந்துட்டு நிறையா சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கூகுள், பிங்கு, டக்டக்கோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்களால வந்துட்டு நம்ம சேட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்துட்டு அவங்களால டிஸ்கவர் பண்ணி அவங்களால மற்றவங்களுக்கு வந்துட்டு பப்ளிக்காக அதை சர்வ் பண்ண முடியும். அந்த பேஜை வந்துட்டு இதை பற்றி யாராவது கூகுள்லேயோ பிங்லேயோ வந்துட்டு சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட சேட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அவங்களால பார்க்க முடியுற மாதிரிக்க ஒரு நிலைமை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த கூகுள், பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு க்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப் பேஜ் க்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இப்போது ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக ஒரு ப்ராடக்ட் வெப்சைட் இருக்குது, ஒரு ட்ரெஸ் வெப்சைட் இருக்குது, ஒரு ஷூஸ் வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்லாம் வந்துட்டு கூகுளோட க்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கோடு இருக்குது. இந்த கோடு வந்துட்டு அந்த வெப்சைட்லாம் க்ரால் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் படிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்துட்டு கூகுள் க்ராலர்ஸ் வந்துட்டு நம்ம சேட்ஸ்லாம் வந்துட்டு படித்து வந்துட்டு பப்ளிக்காக எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணியிருக்கு. இதை கண்டுபிடிச்ச உடனே ChatGPT வந்துட்டு இந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு இப்போது க்ரால் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சாங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஆப் கேஷ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரௌசர் கேஷ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு கேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன தான் வந்துட்டு இப்போது ChatGPT வந்துட்டு இந்த டிசேபிள் பண்ணி இந்த ஆப்ஷனை வச்சுட்டாலும் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்காது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூகுள், பிங் இதெல்லாம் வந்துட்டு இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த பேஜ், இதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இன்னும் இருக்குது. இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இப்போது அந்த சர்ச் இன்ஜின் கம்பெனிஸ்லாம் ChatGPT பேசி இதை ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். இதுதான் வந்துட்டு இப்போது ChatGPT வந்து சேட்ஸ்லாம் லீக் ஆன வந்து ஒரு விஷயம். அடுத்த செய்தி வந்துட்டு கூகுள் VO3. கூகுள் VO3ன்றது வந்துட்டு கூகுள் கம்பெனியோட AI வீடியோ ஜென்ரேட்டிங் ஒரு இது. இதில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு ஒரு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேட் இருக்குது, அதாவது ஒரு பூனை இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு
கேட்டை வந்துட்டு இப்போது சூப்பர் மேனாவோ இல்லை அயன் மேனாவோ இல்லை ஸ்பைடர் மேனாவோ இந்த மாதிரி நீங்கள் அதை வீடியோ ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த கூகுள் VO3 வீடியோ ஏஐ ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோவை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு இது இருக்குது. இது எப்படின்னா, இப்போ உதாரணமாக இப்போ உங்களோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை ஒரு பீச்சில் நிற்கிற மாதிரிக்க வந்து எடுத்திருக்கீங்க, ஒரு ஸ்டில் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து இப்போது கூகுள் VO3ல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இது ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, இது நீங்கள் அந்த பீச்சில் வாக் பண்ணுற மாதிரிக்க ஒரு வீடியோ வந்துட்டு 8 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரிக்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த 8 செகண்ட்ஸ் கிளிப்பில் வந்துட்டு வெறும் வீடியோ மட்டும் இருக்காது, அதாவது ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் இதுவும் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஓசைகள். உதாரணமாக இப்போ நம்ம பீச்சில் வாக் பண்ணுறோன்னா அங்கே ஓஷன் வேவ்ஸோட சவுண்ட் இருக்கும், இப்போது கடற்கரை அலைகளோட சவுண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அது சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கும். இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நடக்கிற மாதிரிக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம் நம்மளோட ஃபோட்டோவை வச்சா அப்படின்னா, அதில் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு பறவைகள் கத்துற மாதிரியோ இல்லை மரங்கள் அசைகிற மாதிரியோ இல்லை காற்று அடிக்கிற மாதிரிக்கோ இந்த மாதிரிக்கு ஆம்பியன்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிக்கு ஆம்பியன்ட் சவுண்ட்ஸும் வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் 720 பிக்சல், அப்புறம் 1080 பிக்சல், அதாவது ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு 8 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளிப் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வீடியோ ஜென்ரேட்டர் தான் இப்போ இந்த கூகுள் VO3. அடுத்த செய்தி வந்துட்டு கூகுள் ப்ளே பேஜஸ், அதாவது ஃபேக்கான கூகுள் ப்ளே பேஜஸ். இது வந்துட்டு எப்படி மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SMS மூலமாகவும் இல்லாட்டி ஃபேக்கான மெட்டா ஆட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்துட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது சில ஆட்ஸ்லாம் வரும். இந்த ஆட்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இந்த ஃபேக்கான கூகுள் ப்ளே பேஜ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த கூகுள் ப்ளே பேஜஸ்க்கு வந்து போன மக்கள் வந்துட்டு அங்கே இருக்க சில ஃபேக்கான ஆப்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணி. இது வந்து ட்ரோஜன் வைரஸ் ஆப்ஸாக இருந்திருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இதன் மூலமாக வந்துட்டு யூரோப்லேயும் நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்க சில கண்ட்ரிஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்துட்டு என்ன ட்ரோஜன் வைரஸ் அப்படின்றது வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ், ஃபைல்ஸு, க்ரெடென்ஷியல்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டீல் பண்ணி இந்த ஹேக்கர்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஸ் வந்துட்டு சென்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு அவங்க டவுன்லோட் பண்ணும்போது என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது உண்மையான கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரோட பேஜே வந்துட்டு ஃபேக்கான பேஜ் தான். ஹேக்கர்ஸ் க்ரியேட் பண்ணி இதை ஆட்ஸ் மூலமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க மக்களுக்கு. ஸோ இந்த எபிசோடுக்கான டெக் நியூஸ்லாம் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள்.